வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்ல ஒரு டீ ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸுகளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு டீ கூட செஞ்சு கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. அது கூட இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கும்போது அதை விட அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். வீட்டு குறிப்பு, மணி சேவிங் டிப்ஸு எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். சமையல் குறிப்பு வீடியோலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி சட்டினியில் தொட்டு சுட சுட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தான் சுட்டு கொடுத்தாலும் காலி ஆகிக்கிட்டே இருக்குங்க. இப்போ இதில் நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சளிச்சிட்டு தான் நான் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு. இப்போ இது கூட கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் 2 மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதில் இப்போ போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் கொஞ்சம் பேக்கிங் சோடா. இது நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், போண்டா போடுற அளவுக்கு. இப்போ மாவு நல்லா நம்ம எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும், போடுற அளவுக்கு. இதில் நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி சேர்த்துக்கிறேன். இதே நம்ம கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இனிமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதை சூடாக்கி எடுத்துக்கலாம். சூடாகும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகி வரும், நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வரணும், மேலே வரணுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கலாங்க. அப்போ தான் குட்டிகளுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இதை இப்போ போட்டோடனே திருப்ப வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக நல்லா மினி போண்டா மாதிரி இந்த மாதிரி டீ ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தீங்களாக்கும் குட்டிஸுக ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இப்போ இதை எடுத்துக்கிறலாம். நீங்கள் கைட்ட போடலன்னா கூட ஒரு ஸ்பூன்கிட்ட எடுத்துட்டு நீங்கள் ஸ்பூனை தண்ணியில் முக்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்து போட்டீங்களாக்கும் ஒட்டாமல் வருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பூன்கிட்ட கூட குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துக்கலாம். இப்போ
நல்லா அருமையான போண்டா சுட சுட இந்த மாதிரி ஒரு 4 மணிக்கு டீ கூட குட்டீஸுகளுக்கு நல்லா குட்டி குட்டி போண்டாவை இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாங்க. ஒரு கடிக்கு ஒரு டீயும் குடிக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. சின்ன சின்ன போண்டாவாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு கொடுத்தாலும் அருமையாக இருக்குங்க தொட்டு முக்கி சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.